சம்மர் வந்தாலே அது கூடயே சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும், அதுதான் டேண்ட்ரஃப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேண்ட்ரஃப் எப்படி கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் கேரில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ப்ளஸ் என்னென்ன ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேர் கேர் மிஸ்டேக்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி ஹை, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்லி லோ. எக்ஸ்ட்ரீம்லி ஹை நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது, டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி ஹை. எக்ஸ்ட்ரீம்லி லோன்னா ரெகுலராக நம்ம ஹேர் வாஷ் பண்ண மாட்டோம், ரெகுலராக நம்ம ஆயில் அப்ளை பண்ண மாட்டோம், இது எக்ஸ்ட்ரீம்லி லோ. இது ரெண்டுமே நம்ம ஸ்கேல்புக்கு ப்ராப்ளம் தான். ஒன்று நம்ம ஸ்கேல்பை ஓவராக ஆயிலி பண்ணுறோம், இல்லைனா நம்ம ஸ்கேல்பை ஓவராக ட்ரை பண்ணுறோம், இது ரெண்டுமே ப்ராப்ளம் தான். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறதோ ஆயில் அப்ளை பண்ணுறதோ பெஸ்ட். இதோட அதிகமாக பண்ணாலும் ப்ராப்ளம் தான், கம்மியாக பண்ணாலும் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் இந்த மிஸ்டேக் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். ஹேர் ப்ராடக்ட்ஸ் லைக் க்ரீம், ஜெல், வேக்ஸ், கிளே, சீரம் இதெல்லாம் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணவே கூடாது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹேர் மேலே தான் அப்ளை பண்ணோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணால் டேண்ட்ரஃப் இன்னும் அதிகமாக தான் ஆகும், கம்மியாகாது. நெக்ஸ்ட் ப்ரிகாஷன், நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எப்போ க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ கேஸை ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சம்மர் டைமில் எல்லோரும் கேப் யூஸ் பண்ணுவோம், கேப்பையும் ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணால் ஹெல்மெட்டில் இருக்கிற ஸ்பான்ச்சை ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கினா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் மெட்ரோ சிட்டிஸில் இருந்தால் கண்டிப்பாக ஏர் பொல்யூஷன் இருக்கும். ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்ம ஸ்கேல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஹெல்மெட் இல்லை கேப் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே வெளியே போகும்போது. இது நம்ம ஸ்கேல்ஃபையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ஹேரையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபைனலி ஹோம் ரெமெடிஸ். ஹோம் ரெமெடிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல்ஃபை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல்ஃப் ஸ்லைட்லி அசிடிக். எப்போல்லாம் இந்த ஆசிட் லெவல் கம்மியாகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அசிடிக் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணால் நம்மளுடைய டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணலாம். ஹோம் ரெமெடிக்கு கர்ட் எடுத்து தலையில் டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் விட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இது உங்களுடைய டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் கூட நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், ஆனால் சில பேருக்கு செட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இரிட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணுங்கள் இல்லை லெமன் யூஸ் பண்ணுங்கள், எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா நம்மளுடைய ஸ்கேல்ஃப் ஆக்டிவாக டெட் ஸ்கின்னை ப்ரொடியூஸ் பண்ணினே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய போஸ்ட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.